ஆமென். அப்படியே கரங்களை மேலே உயர்த்தி கொடுங்க. அதிகாலையில் உங்கள் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன். ஒரே ஒரு அடி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சிந்தைகளை ஏகப்படுத்தி கர்த்தரை நோக்கி பார்த்தவர்களாக. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எஸ் லார்ட். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால். கரங்களை உயர்த்தி என் வாயின் வார்த்தை எல்லாம் வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம். கடைசியா கரமுயர்த்தி ஆராதனை ஆராதனை அன்பரேசுராஜனுக்கே ஆவியான. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஜெப காலத்தில் இருக்கிறோம். போன வாரம் உங்கள் கூட ஜெபத்தை பற்றி ஜெபிக்கணுமா வேணாமா அப்படின்னு உங்கள் கூட பேசியிருக்கேன். உங்கள் சிந்தனைகளுக்கு அதை கொண்டு வாங்க. இன்னைக்கு அதை தொடர்கிறேன். பரிந்து பேசுதல் அப்படின்ற வார்த்தை பைபிளில் இருக்குது. இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் அதற்கு சொல்லப்பட்ட வார்த்தை இன்டர்செஷன் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்றது, நான் என் சின்ன வயசில் இன்டர்செசரி ப்ரேயர் அப்படின்னு எங்கள் அப்பா நடத்துவார். அப்போ நான் என்ன நினச்சேன்னா, இன்டர்செசரி ப்ரேயர்னால் ரொம்ப நேரம் மூச்சு விடாமல் ஜெபம் பண்ணால் அது இன்டர்செசரி ப்ரேயர் அப்படின்னு நான் நினச்சேன். அப்படி இல்லை. அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை சொல்கிறேன், ஆழமாய் நீங்கள் சிந்திக்கணும். பட் இன்டர்செசரி ப்ரேயர் அப்படின்றது அல்லது இன்டர்செஷன் என்ற வார்த்தை நம்ம புரிஞ்சிக்கணும். அது ஒரு பெரிய மகிழ்ச்சி. 3 வார்த்தைகள் தருகிறேன். 1, கர்த்தர் இயேசு ஜீசஸ் நமக்காக பரிந்து பேசுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தினுடைய 34ஆம் வசனத்தில் 8:34, who is he that condemns? It is Christ who died and furthermore is also risen, who is even at the right hand of God. பிதாவின் வலது பார்ஷத்தில் இருக்கிறார். who also makes intercession for us. அவர் நமக்காக, தமிழ் எப்படி இருக்குன்னா, அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஸோ இயேசு நமக்காக என்ன செய்கிறாராம்? வேண்டுதல் செய்கிறார். இந்த வேண்டுதல் என்பதற்கு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை இன்டர்செஷன். எபிரேயர் 7:25 இப்படி சொல்லலாம். wherefore he is able also to save them to the uttermost, those who come to God through him. இயேசுவின் மூலமாய் பிதாவினிடத்தில் வருகிறவர்களை அந்த நாள் மட்டும் காப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். since he lives to make intercession for them. அவர்களுக்கு he lives to make, நமக்காக வேண்டுதல் செய்யவே அவர் வாழ்ந்திருக்கிறாராம். அதன் அந்த வார்த்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மேலும் நமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக
வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால், அவர் அப்போ உயிரோடு இருக்கிறார் என்ற நோக்கத்தினுடைய முக்கியமான நோக்கமே நமக்காக என்ன செய்யறாராம்? வேண்டுதல் செய்கிறார். அப்படின்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்காக. ஸோ அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பிதாவாகிய தேவன் வலது பார்ஷத்தில் வீற்றிருக்கிற குமாரனாகிய கிறிஸ்து, he is making intercession for us. அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். he always lives அப்படின்றார். அவர் வாழ்ந்திருக்கிறார். அவர் வாழ்ந்திருப்பதே எதற்காக? நமக்காக இன்டர்செஷன் பண்ணுவதற்கு, வேண்டுதல் செய்வதற்கு. ஸோ நான் எப்படி நினைக்கிறது எனக்கு தெரியல. இப்போ நம்ம சின்ன அறிவாற்றலோடு பைபிளை தெரிஞ்சுக்கும் போது இப்படி நினைக்கிறேன், அவர் பிதாவின் வலது பார்ஷத்தில் முட்டி போட்டு ஏசப்பா முட்டி போட்டு அப்பா 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 அப்படின்னு கதறாரா அப்படின்னு எனக்கு தெரியல. நம்ம அந்த வார்த்தை என்னன்னு அலசி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆழமாக கேட்குறவங்களுக்காக நன்றி. வேத ஆழங்களை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்டர்செஷன்னா என்ன? பிதாவின் வலது பார்ஷத்தில் இயேசு நமக்காக என்ன செய்கிறார்? வேண்டுதல் செய்கிறார். சின்ன சின்ன குழந்தைங்களா நம்ம நான் போயிருங்க அப்படி தான் நினச்சேன். அவர் அப்படியே கடந்து கவுந்து அழுதுகிட்டே இருப்பார், 24 மணி நேரம் ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டு இருப்பார், அப்படி தான் நான் நினச்சேன். சரி, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பைபிளில் பார்க்கலான்னு பார்த்தேன். இன்டர்செஷன் என்று சொல்லும்போது அந்த இடத்துல தமிழில் வேண்டுதல் என்று சொன்னாலும் இட் ரியலி டஸ் நாட் மீன் ப்ரேயர். அது நிஜமாக ஜெபம் என்று அங்கே அப்படி சொல்ல முடியாது. அது ஒரு ஆக்டிவிட்டி, அது ஒரு ஆக்ஷன், அது ஒரு செயல் கர்த்தர் செய்கிறார். அவ்வளோதான். எல்லாம் அமைதியாக என்ன பார்க்குறீங்க? ஓகே. ஸோ இன்டர்செஷன்னா என்ன? நம்ம இன்டர்செஷன் ப்ரேயர் அல்ல, அது ஒரு ஆக்ஷன், அது ஒரு ஆக்டிவிட்டி. ஆனால் நீங்கள் பரிந்து பேசும் ஜெபத்தை செய்ய முடியும். இன்டர்செஷன் இஸ் நாட் ப்ரேயர், பட் யூ கேன் மேக் அ ப்ரேயர் ஆஃப் இன்டர்செஷன். எப்படி சொல்லலாம்? விசுவாசம் ஜெபம் அல்ல, ஆனால் நீங்கள் விசுவாசமாக ஜெபிக்க முடியும் என்பது போல ஆழமாய் சிந்திங்களாமே. ஸோ விசுவாசம் ஆக்டிவாக இருக்கணும். விசுவாசம் இல்லைன்னா உங்கள் கிரியைகள் செத்தது அப்படின்றார். ஸோ அந்த போல இன்டர்செஷன் என்பது ஒரு ஆக்ஷன். நல்லா கவனிக்கணும். பரிந்து பேசுதல் அல்லது வேண்டுதல், இங்கிலீஷில் இன்டர்செஷன். பிதாவின் வலது பார்ஷத்தில் குமாரன் வீட்டிலிருந்து வேண்டுதல் செய்கிறார், இன்டர்செஷன் செய்கிறார். அப்படின்னா இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ரெண்டு பேரை, ரெண்டு பார்ட்டிஸை, ரெண்டு பார்ட்டி இருக்கும், இங்க பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம், இந்த ரெண்டு பார்ட்டிஸையும் ஒன்றாய் சேர்க்கிற வேலையை அவர் செஞ்சிட்டு இருக்கிறார். நீங்க புரிஞ்சிருந்தா ஆமீன் கண்டிப்பா சொல்லியிருப்பீங்க. சொன்னவங்களுக்காக நன்றி. ஸோ அங்க உட்கார்ந்து அவர் பிதாவின் வலது பார்ஷத்தில் வீட்டு இருக்கும் போது அது ஒரு ஆக்ஷன். இன்டர்செஷன் என்பது ஒரு ஆக்ஷன். அது இயேசு செய்கிறாராம். என்ன செய்கிறாரு? பிதாவாகிய தேவனை, ஆமேன், இங்க வீட்டிருக்கிற உங்களையும் அவரோடு கூட இணைக்கிற அந்த செயலை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா நீங்களும் நானும் பாவிகள், அவர் பரிசுத்தர், ஒருவரும் சேரக்கூடா ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். நீங்க நேரெல்லாம் அவங்க போய் அவர்கிட்ட போயெல்லாம் நீங்க சேர முடியாது என்பதனால் உங்களையும் அவரையும் பிதாவையும் இணைக்கிற, ஆமேன், வேலையை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி நான் திரும்ப வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன். ஸோ பிதாவோடு வாசம் பண்ற அந்த பாக்கியத்தில் அவரோடு கூட உங்களுக்கு ஒரு உறவு இருக்கணும்னா, பரிசுத்த தெய்வம், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு 3 முறை பைபிள் நிறைய இடத்துல சொல்லுதுன்னா அது வார்த்தைக்கு அர்த்தம் எவராலும் அந்த பரிசுத்த எல்லையை அடையவே முடியாது. ஸோ அவ்வளோ பரிசுத்தரா இருக்கிற அவரோட நீங்க பாவிகளா இருக்கிற, நீங்களாம் நல்லவங்க மாதிரி என்ன ஏன் பார்க்குறீங்க? மீட்கப்பட்டீங்க, இங்க பரிசுத்தவான்கள் தான் இல்லைன்னு சொல்ல. ஸோ நம்மளை பிரிட்ஜ் பண்ணுவதற்கு, நம்மளை இணைப்பதற்கு நம்மால முடியாதனால அவர் நடுவில் இருந்து உங்களையும் பிதாவையும் இணைக்கிற செயல் தான் இன்டர்செஷன். புரிஞ்சிருந்தா ஆமீன் சொல்லியிருப்பீங்க. ஸோ இது இந்த இன்டர்செஷன் என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில் என்ன சொல்லியிருக்குன்னு வார்த்தையை கொஞ்சம் அலசி பார்த்தோன்னா, சொல்லப்பட்ட எபிரேய வார்த்தை பகா, PAGA, பகா என்ற எபிரேய வார்த்தை தான் இன்டர்செஷன் என்பதற்கு பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வார்த்தை. 46 முறை பகா என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. அதுல சில நேரங்களை மட்டும்தான் இன்டர்செஷன் அல்லது இன்டர்செசர் என்று டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. மற்ற நேரங்களில் பாகா என்ற வார்த்தையை வேறு அர்த்தங்களில் சொல்லப்பட்டிருக்கு எபிரேய மொழியில். நான் உங்களுக்கு 2-3 வசனத்தை பழைய ஏற்பாட்டில் காட்டுகிறேன். ஏன்னா இன்டர்செஷன்னா என்ன என்று நீங்க புரிஞ்சுக்கணும். அல்லது வேண்டுதல் இயேசு செய்கிறார் என்ற பரிந்து பேசுதல்
என்பது என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஜோஷுவா 17:10 ஒரு வார்த்தை காட்டுகிறேன். தென்னாடு எப்ராயிமுடையது, வடநாடு மனாசேனுடையது, சமுத்திரம் அதன் எல்லை, அதன் வடக்கே அசரையும் கிழக்கையும் இக்கரையும் தொடுகிறது. அந்த தொடுகிறது என்ற வார்த்தையை ஆமென் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிற வந்திருக்கிற எப்ரேய வார்த்தை பாகா என்ற வார்த்தை. தமிழில் படிக்கிறேன், இங்கிலீஷில் படிக்கிறேன். சவுத்வர்ட் இட் வாஸ் இப்ராஹிம்ஸ், northward it was Manasseh's, and the sea is his border, and they met together. And they met together. Amen. Hallelujah. Southward it was Ephraim's, northward it was Manasseh, and the sea was his border. Manasseh's territory was adjoining nu போட்டிருக்கு. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல படிச்சீங்கன்னா and they met together. அந்த ரெண்டு சமுத்திரங்களோ அல்லது எப்ராயிம் வடக்கே தெற்கே இது ரெண்டும் இணைந்தது என்று சொல்லப்பட்ட ஆமென் met together. அங்க இங்கிலீஷை பார்த்தீங்கன்னா தெரியும், met togetherனு சொல்லப்பட்ட அந்த ஆங்கில வார்த்தை பாகா என்ற எப்ரேய வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. So they met together என்ற வார்த்தை இங்கிலீஷ் வேர்ட்ல இன்டர்செஷன். இப்போ நீங்க கவனிக்கணும், ஒரு ஆழமா ஒன்று சொல்ல போறேன். அந்த இன்டர்செஷனுக்கு இங்கிலீஷ்ல இன்னொரு வார்த்தையை நம்ம கொடுத்தோம்னா, நம்ம கொடுத்தா இப்படி கொடுக்கலாம், இன்டர்செக்ஷன். அப்படின்னா என்னங்க? இன்டர்செஷன்னா வேண்டுதல், பரிந்து பேசுதல். இன்டர்செக்ஷன் அப்படின்னா இங்க இருந்து ஒரு ரோடு போகுது, பட்டாபுரம்லேருந்து ஒரு ரோடு வருது, இந்த ரெண்டு ரோடும் மீட் பண்றது காமராஜ் சிலையாண்ட அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க? இன்டர்செக்ஷன் சொல்லுவாங்க. ஆமென். என்றது போல இன்டர்செஷன் என்பது இன்டர்செக்ஷன். இப்படி ஒரு வழி, இப்படி ஒரு வழி, இந்த ரெண்டு வழியையும் இணைக்கக்கூடிய அந்த சந்து இருக்கு, அந்த முனை இருக்கு பாருங்க, அந்த இடத்துக்கு met together அல்லனா என்ன சொல்ல இன்டர்செக்ஷன் என்று சொல்வார்கள். ரெண்டும் இணைந்தது. ஒன்று ஒரு வழியா இருக்கு, இன்னொன்று வேறு வழியா இருக்கு. ரெண்டு வழியையும் இணைத்து கடவுள் வழியா மாத்துகிற அந்த ஜாயினிங் பிளேஸ் இருக்கு பாருங்க, met together பிளேஸ் இருக்கு பாருங்க, அந்த இடத்திற்கு பேரு தான் இன்டர்செஷன், அல்லது நம்ம இங்கிலீஷ்ல கொஞ்சம் மாத்தி இன்டர்செக்ஷன் என்று சொல்லலாம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னொரு வசனத்தை பாகாவுக்காய் காட்டுகிறேன். 19:11 I think King Jamesல இருக்கும். And their border went up, 19:11, and their border went up toward the sea and Marala and reached to the Dabasheth. என்ன பேரோ? ஆமென், தபாஷேத். ஏதாவது சொல்லுங்க. and reached போட்டிருக்கு, and reached to the river that is before Jokneam. அந்த reached to என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த எபிரேய வார்த்தை பாகா என்ற வார்த்தை. ஆமென். ஸோ அவர் என்ன சொல்றாரு? அந்த பார்டரும் இந்த பார்டரும் சேர்ந்துச்சு பாருங்க, அந்த சேர்ந்த இடம்தான், அந்த சேர்ந்ததுன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை பாகா என்ற வார்த்தை. அதுக்கு இன்டர்செஷன் அல்லது இன்டர்செக்ஷன். ஆமென். புரிஞ்சு? இது இவ்வளவு தூரம் புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீங்க புரிஞ்சுக்கலாம், நம்ம தேவன் கிட்ட அடையவே முடியாது, ஆனா உங்களையும் பிதாவாகிய தேவனையும் இணைத்தது யாருங்க? குமாரனாகிய கிறிஸ்து. ஆமென். ஏசாயா 59:16 இப்படி வாசிக்கிறோம், அந்த வார்த்தை அங்க வருது. and he saw, தேவன் பார்த்தார், no man, there was no man, and wondered that there was no intercessor. மனுஷனை பார்த்தாரு, மனுஷனையும் தேவனையும் இணைக்கக்கூடிய ஒருவர் இல்லை என்று அறிந்து, therefore his arm brought salvation unto him and his righteousness it sustained it. எங்களை தேவனையும் மனிதனையும் சேர்க்கக்கூடிய ஒருவர் இல்லை என்று அறிந்துதான் கிறிஸ்து நமக்காக இந்த பூமிக்கு வந்து பிதாவாகிய தேவனோடு, இப்ப நீங்க அவர்கிட்ட ஜெபம் பண்ணலாங்க, பிதாவே இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே அப்படின்னு சொல்லும்போது உங்களையும் ஆமென் பிதாவாகிய தேவனையும் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இணைக்கிறார். ஆமென். இன்னொரு வசனத்தை காமிச்சிட்டு ஓடி போயிட முடிச்சிட்டேன். 53:12 இப்படி வாசிக்கிறோம். 53:12 therefore I will divide him a portion with the great. Amen. With the great and he shall divide. தமிழ்ல படிக்கிற, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுள்ளார். இங்கிலீஷ்ல and he was numbered with the transgressors and he bare the sin of many and made intercession for the transgressors. நான் இப்ப அதை மாத்தி பேசுறேன். and he made intercession for the transgressors.
மீறப்பட்டவர்கள் எண்ணப்படுவார் என்று எழுத அந்த வார்த்தை. அப்ப மீறப்பட்டவர்கள் எண்ணப்படுகிறோம் என்ன அர்த்தம்? ரெண்டு கள்ளனுக்கு நடுவில் கர்த்தர் இருப்பார்னு அர்த்தம். இந்த கள்ளனா இருக்கட்டும் கொலைகாரனா இருக்கட்டும், அவனை பிதாவோடு இணைக்கிற இன்டர்செக்ஷன் யாருனா என் இயேசுதான். ஆமென். தேவனுக்கும் நமக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு பிரிட்ஜ், மிகப்பெரிய ஒரு கேப், ஒரு ஸ்குவாசம் இருந்தது. நாம் பாவிகள், நம்ம மீறினவர்கள் இருக்கீங்களா? அவர் என்ன பண்ணார்? ஒரு பாலம் போல வந்து பாவியையும் பரிசுத்த தேவனையும், பாவியாயிருந்த உன்னை, அவர் பரிசுத்த தேவன் கிட்ட நீங்க போக முடியாது, உங்களை கழுவி சுத்திகரிச்சு அவர் இரத்தத்தால் உங்களை பூரணமாக்கி தேவனோடு கூட இன்டர்செக்ட் பண்ணி, அப்ப ஒரு பிதாவின் வலது பார்சத்தில் வீட்டிலிருந்து ஒப்பாரி வைக்கல. அவர் என்ன வைக்கிறார்? உங்களையும் பிதாவையும் இணைக்கிற வேலையில் இருந்து கொண்டே இருக்கிறார். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களாங்க? சோ பரலோகத்தில் என்ன நடக்குது? வாட் இஸ் கோயிங் ஆன் இன் ஹெவன்? ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுகிறார். அல்ல சொல்ல மாட்டீங்களா? இப்ப பக்க சொல்லுங்களேன், நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்களேன். சொல்லாததெல்லாம் ஜெபிக்காததுங்க. ஸோ இன்னொரு வாட்டி சொல்லுங்க, நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு. இப்போ நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா ஆண்டவர் ஜெபிக்க என்ன தெரியுமா கத்து கொடுத்தாரு? பரமண்டலங்கள் இருக்கிற. இப்போ நீங்களும் தேவனும் ஒன்னாகிறதுக்கு அவர் நடுவில் இருக்காரா? உங்களை இன்டர்செக்ட் பண்றாரா? ஓகே, இப்போ நீங்க ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரே 10 நாள் நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா, இவன் ஜெயிச்சுக்கப்படணும், இது நடக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என்னுடைய சந்ததி அப்படின்னு நீங்க ஜெபிக்கும் போது, ஆமென், உங்க ஜெபம் உங்க பரிந்து பேசுதல், உங்க இன்டர்செஷன் பிதாவ பரலோகத்திற்கும் பூமிக்கும் ஒரு இன்டர்செக்ஷனாக கர்த்தர் மாற்றி சரியான நேரத்தில் பரலோகமும் பூமியிலும் உங்க வேண்டுதல் அதை சந்திக்க வைக்கிற பரிந்து பேசும். ஓகே ஓகே, பக்கத்து இன்னொரு வாட்சி நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இயேசு என்ன செய்கிறார்? பரிந்து வேண்டுதல் செய்கிறார், இன்டர்செஷன் பண்றார். அப்படின்னா நம்மளை அவரோடு இன்டர்செக்ட் பண்றார். இன்னும் கொஞ்சம் பேசினா போல. ரெண்டாவது யார் பரிந்து பேசுகிறார்கள்? ஒன்று இயேசு, இரண்டாவது பரிசுத்த ஆவியானவர். எல்லாரும் சொல்லுங்க பரிசுத்த ஆவியானவர். நேரம் நமக்கு கடந்து போச்சு. ரோமர் 8:26, 27, 26, 27 book of Romans. Likewise the Spirit also helpeth our infirmities, for we know not what we should pray for as we ought to. எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியாது, என் கஷ்டத்தில் என் துன்பத்தில் எனக்கு எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியாது, ஏன்னா பிதாவின் சித்தம் எனக்கு தெரியாது. பட் த ஸ்பிரிட் இட்செல்ஃப், எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர், மேக்கத் இன்டர்செஷன், என் சார்பில் அவர் எனக்காக என்ன செய்கிறாராம்? வேண்டுதல் செய்கிறார். with groanings which cannot be uttered, and he that searcheth the hearts knoweth what is the mind of the Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு தேவ சிந்தை தெரியும் என்பதனால் he makes intercession for the saints according to the will of God. தமிழ்ல நீங்க வீட்ல போய் படிங்க, நேரம் எனக்கு இல்ல. தேவ சித்தத்தை அவருக்கு தெரியும் என்பதனால் தேவ சித்தத்தின்படி ஜெபிக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்து உங்கள் சார்பில் உங்களுக்காக ஜெபிக்கிறவங்களாம் ஒரு அல்லே சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்றாருன்னு ஷார்ட்டா சொல்றேன். உங்களுக்கு நீங்க பாவம் நிறைஞ்ச உலகத்துல, விழுந்து போன உலகத்துல எப்படி ஜெபிக்கணும் என்று உங்களுக்கு என்ன செய்யாதான்? தெரியாதாம். ஆனா உங்க சார்பில் பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருந்து உங்களுக்காக உங்களை வச்சு வேண்டுதல் செஞ்சு அவர் சித்தத்தை புரிந்து கொள்கிற ஆவியானவர். இவ்வளவு தூரம் புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க பார்க்கலாம். ஆமென். சோ எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு தெரியாது. பரிசுத்த ஆவியானவருக்கு தேவ சித்தம் நல்லா இப்படி வச்சுக்கலாமா? நீ தப்பா ஜெபிச்சா கூட உனக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு நீ விட்டு கொடுத்தினா, இது தப்புங்க, இப்படி கேட்டா கிடைக்காது, இப்படி கேளுன்னு உன்னை ஜபத்தம்மா. நமக்கும் தேவனுக்கும் உள்ள கனெக்ஷன்ல அவர் சித்தமும் என் சித்தமும் இணையணும். என் சித்தம் ஒன்று, அவர் சித்தம் ஒன்று. இது ரெண்டையும் புரிஞ்சு கொண்ட ஆவியானவர் உங்க சித்தத்தையும் அவர் சித்தத்தையும் இணைப்பதற்கு உங்கள் சார்பில் உங்களுக்காக. இங்கிலீஷ்ல எப்படி எழுதிருக்கு? the holy spirit helps னு போட்டிருக்கு. ஆமென். the holy spirit helps அப்படின்னு எழுதிருக்கு அந்த வசனத்துல. இப்ப படிச்சோம். அந்த ஹெல்ப் என்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில அர்த்தம் என்னன்னா, two parties are mutually bearing a burden. ரெண்டு பேரு ஒரு பாரத்தை சேர்ந்து சுமக்குறாங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இப்போ நீங்க 10 நாள் ஜெபத்துக்கு காலையில பாரத்தோடு வர்றீங்க,
உன் பாரத்தை புரிஞ்ச பரிசுத்த ஆவியானவர் உன் பாரத்தை அவர் கொஞ்சம் எடுத்து, உனக்கு தெரியும் உன் சித்தம் என்னன்னு அவருக்கு தெரியும், அவர் சித்தம்னு தெரியும், ரெண்டு மேட்ச் ஆகாத போது உன் பாரத்தை உன் கூட சேர்ந்து அவர் சுமந்து உன் பாரத்தை அவர் சித்தத்தோடு இணைத்து சொல்லும் பணியில ஜெபிப்பேன்னு சொல்றவங்களா? ஸோ இப்படி சொல்லாமா, ஆவியானவர் என்ன தெரியுமா விரும்புறாரு? நீ சும்மா வந்து சர்ச்சில் வந்து அல்லேலூயா ஆமென்னு சொல்லிட்டு போகணும்னு விரும்பல. நீ வரும்போது உன்னுடைய பாரம் இருக்கு பாருங்க. ஜெபன்னாவே பாரத்தால் தானே ஜெபம் பண்றோம். அந்த பாரத்தை நீங்க தேவன் கிட்ட கொண்டு வரணும். அதை எப்படி சொல்லணும் என்று உனக்கு தெரியாத போது அவர்கிட்ட சொல்வதற்கு உன் பாரத்தை அவர் சேர்ந்து உனக்கு சொல்லும் உதவி செஞ்சு உனக்காய் பரிந்து பேசி அந்த ஜெபத்தை கர்த்தர் உங்களுக்கு வெற்றியாய் நடத்தும். ஷார்ட்டா அப்படி சொல்லட்டுமாங்க, ஜெபத்துக்கு என்னங்க டெஃபினிஷன்? What is the definition of prayer? டாக்ட்ரினல் டெஃபினிஷன் சொன்னா இப்படி சொல்றேன். ஜெபம்னா ஒரே வார்த்தையில ஜெபம்னா என்ன அப்படின்னா 1008 புத்தகம் படிக்கலாம், இருக்கு, என்கிட்டயும் இருக்கு. ப்ரேயர் என்று ரொம்ப சிம்பிளுங்க. இங்கிலீஷ்ல டிரான்ஸ்ஃபரன்ஸ் ஆஃப் பர்டன். ஆமென். இப்போ நான் இப்போ ரொம்ப கவனிக்க வேண்டிய நேரம் இந்த நேரம் தூங்காதீங்க. என் பாரத்தை நீங்க என்ன செய்றீங்க? அவர் மேல வைக்கிறீங்க. அதுதான் ஜெபம். ஆமென். உங்க ஆரோக்கியத்தை குறித்த ஒரு பெரிய பாரம், உங்க வியாபாரத்தை குறித்த ஒரு பெரிய பாரம், உங்க பிள்ளைகளை குறித்த ஒரு பெரிய பாரம், நீங்க எங்க போவீங்க? கர்த்தர்கிட்ட போவீங்க. அந்த பாரத்தை நீங்க என்ன செய்யுங்க? அவர் மேல வைக்கிறீங்க. அப்ப ஜெபம்னா என்ன தெரியுமாங்க? உங்க பாரத்தை தூக்கி அவர் மேல வச்சுட்டு நீங்க பாரம் இல்லாம வெளியே வர்றீங்க பாருங்க, அதுதான் ஜெபம். இந்த 10 நாள் ஜெபத்துக்கு வர்ற நீங்க பாரத்தோடு வருவீங்க. ஆனா வெளியே போகும்போது அந்த பிரச்சனை தீர்ந்துச்சோ இல்லையோ, நீங்க ஒரு சிரிப்போடு போவீங்க. என்னன்னா பாரம் அவர் மேல வச்சிட்டாயா என்ற உணர்வு உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னு அர்த்தம். நீங்கெல்லாம் ஆடுகள்னு பைபிள் சொல்றது, அதுக்கு வசனம் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆடுங்கள்லாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி மாறி போனவர்கள் அப்படின்னு. ஸோ ஆடுங்களுக்கு இருக்கிற குவாலிட்டி என்னன்னா, பக்க சொல்லுங்க, நான் கழுதை இல்லைன்னு சொல்லுங்களேன், நான் குதிரையும் இல்லை, அப்ப நான் என்னங்க பைபிள்ல? ஆடு. ஆடுங்களை யாருமே விவசாயிகள் அந்த ஊர்ல சொல்றேன், பலஸ்தீனாவில் அல்லது இஸ்ரேல்ல சஃபாரிக்கு பயன்படுத்துறது இல்லை. இன்னைக்கு நாங்கள் பயணம் போகிறோம், அதனால அதுக்கு முதுகு மேல எல்லா மூட்டையும் ஏற்றி வச்சா ஆடு தாங்காது. ஒட்டகம் தாங்கும், கழுதை தாங்கும், ஏன் ஒரு மாதிரி பாக்குறீங்க, குதிரை கூட தாங்கும். ஆனா ஆடு வெயிட்ட தாங்காது. அது பாட்டு தின்ட்டு அது பாட்டுன்னு அங்கே போய் மாட்டிக்கிட்டு வரும். அது ஆடுகளுடைய குவாலிட்டி. ஸோ என்னைக்கு உங்களுக்கு பாரம் இருக்கோ, மன கஷ்டம் இருக்கோ, நீங்க ஜெபிக்க வர்றீங்க. நல்லா இப்ப கேட்டுட்டு ஆமீன்னு சொல்ல, கேட்காம யாரும் ஆமீன்னு சொல்லிடாதீங்க. நீங்க ஜெபிக்க வந்ததுக்கு அப்புறம் ஜெபமும் பண்ணிட்டீங்க, ஆவியானவர் உதவி செஞ்சாரு, நீங்க ஜெபம் முடிச்சு எழும்பி வெளியே போகும்போது உங்க பாரம் நீங்கின மாதிரி தோணிச்சுன்னா நீங்க ஜெபம் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்ப கேளுங்களேன், செம்ம அடி ஒன்று கொடுத்துறேன். நீங்க வந்தீங்கோ, ஜெபம் பண்ணீங்கோ, ஆனா எதுவுமே பாரம் நீங்காத மாதிரியே போனீங்கன்னா என்ன அர்த்தம்? நீ ஜெபிக்கல, முறுமுறுத்திருக்கேன்னு அர்த்தம். பரவாயில்ல, ஆமீனுக்கு நன்றி. வந்த முழங்கால் படிட்டேன், ஜெபம் பண்ணேன், பிரச்சனை தீர்ந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அது 1 வாரத்துல முடியும், 2 வாரத்துல முடியும், எப்ப முடியும் எனக்கு தெரியாது. ஆனா ஜெபம் பண்ணிட்டேன். எழுந்த போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம், நான் பாரம் என்னை விட்டு நீங்கிடுச்சுன்னா நீ நிஜமா ஜெபம் பண்ணேன்னு அர்த்தம். நீங்காமலே மூஞ்சி அப்படியே நீளமா வச்சுட்டு போறீங்கன்னா என்ன அர்த்தம்? நீ ஜெபிக்கல, அவர்கிட்ட முறுமுறுத்திருக்கேன்னு அர்த்தம். ஜெபம் பண்ணவங்களாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஸோ ஆவியானவர் நமக்காக என்ன செய்யறாரு? சின்ன பையனா நான் இருக்கும்போது, இப்போ அப்படிதான் இருக்கேன், பரிசுத்தாவினுடைய எக்ஸஸ் நாங்க பார்த்துருக்கோம். என்னென்னமோ நடக்குங்க சபையில. 2 விதமான சபையை பார்த்தேன். இப்போ என்னுடைய சின்ன குழந்தை மனசு என்ன நினைச்சிச்சுன்னா, இந்த சபையில் ஆவியானவர் இருக்காருன்னா எல்லாம் நகை கழட்டி இருக்கும். அவங்களாம் ஆவியில ஜெபிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன இருக்காது? நகை இருக்காது. இது என் குழந்தைத்தனம். இது 2மே உண்மையா இல்லையான்னு என்ன தனியா பாருங்க சொல்றேன் நான். இட்ஸ் நாட் த ஹோலி ஸ்பிரிட். இது நம்ம நினைக்கிற விதங்கள். ஸோ நம்ம ஜெபிக்கும் போது ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? என் சிந்தனையில் 1000 பாரங்கள், ஆனால் கர்த்தர்கிட்ட வரும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தெரியாத விஷயங்களை கூட நம்ம வாயில சொல்ல வைப்பார்.
வளர்ந்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க. எத்தனை பேர் ஜெபிக்கணும்னு வந்து பாரத்தோடு இருந்தபோது உண்மையாக உள்ளத்தை ஊற்றி சில நேரம் ஜெபிக்கும் போது உங்களுக்கே தெரியாத சில விஷயங்களை திடீர்னு நீங்கள் சொல்வீங்க பாருங்க. நீங்கள் புரிஞ்சுக்கலாம், இது உங்களால் வரல, இது பரிசுத்தாவியானவர் உங்களிருந்து வாயில வர வைத்த வார்த்தைகள். எங்கேயோ பிரசங்கம் கேட்டிருப்பீங்க, அந்த வார்த்தையெல்லாம் மறந்து போயிருப்பீங்க. ஆனால் ஆவியானவர் திடீர்னு அதை நினைவு ஊட்டி இப்படி ஜெபம் பண்ணுன்னு டக்குன்னு சொல்வார். பக்க சொல்ல, ஆவியானவர் எனக்காக பரிந்து பேசுகிறார். நம்பர் 1 ஜீசஸ் இன்டர்செஷன். 2 ஹோலி ஸ்பிரிட் இன்டர்சீட்ஸ். 3வது பக்க சொல்லுங்க, நான் பரிந்து பேசுகிறேன். we are interceding. ஆமென். நம்ம ஜெபிக்கும் போது நம்ம தேவனுக்கும் இந்த பூமிக்கும் இடையில உங்க ஜெபம், நீங்க ஒரு பாலம், நீங்க ஒரு இன்டர்செக்ஷன். 1 தீமோத்தேயு 2:1 வாசிக்கிற நேரம் ஆயிட்டு முடிக்கிறேன். 2:1 and 2 of 1 Timothy. I exhort therefore that first of all, எல்லாம் சொல்ல, முதல்ல supplications, prayers, intercessions and giving of thanks be made for all men, for kings and for all that are in authority, that we may lead a quiet and peaceable life in all godliness and honesty. இயேசு கிறிஸ்து பரிந்து பேசும் வேலையை செஞ்சிட்டு இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்து அவர் சித்தத்தை நம் சித்தத்தையும் இணைக்கும் பணியில் அவர் ஈடுபடுகிறாரு. நீங்களும் நானும் இருக்கீங்களா? உங்களை தானே சொன்னேன், எல்லாரும் ஏகோபித்து மெல்ல வராம நீங்களும் நானும் முழங்கால் படியிட்டா கரெக்டா ஜெபிக்கும் போது நீங்க என்ன திரும்ப உண்மையா செய்றீங்க? பரலோகத்தையும் பூமியையும் பூமியில் இருக்கிற உங்க காரியங்களை இணைக்கிறீர்கள். ஜெபமே ஜெயம். உங்களுக்கு ஒரு வளர்ந்த குழந்தை இருக்கு, அது வளர்ந்து கொஞ்சம் தலை தெரியாம மாறுது, அது இப்படி சொன்னா இப்படி போகுது அப்படின்னு வச்சுங்களேன். அவன் தேவனோடு அந்த புள்ள நடக்கல. ஒரு தாய் என்னங்க செய்யும்? ஜெபம் பண்ணும். நீங்க என்ன தெரியுமா அந்த ஜெபம் உண்மையா பண்றீங்க? பிதாவினுடைய ஒரு கையை பிடிச்சிட்டு உங்க குழந்தையினுடைய இன்னொரு கையை பிடிச்சிட்டு உங்க கண்ணீர் ஜெபம் என்ன தெரியுமாங்க? பா, நீர் நல்ல தெய்வம். எங்க மகன், அவன் பேர் எப்படி வச்சுக்கலாமா? பாலுன்னு வச்சுக்கலாம். இல்லை பீட்டரை உங்க கிட்ட தரேன்ப்பா, அவனை வேலையடைச்சு பாதுகாத்துக்கோங்க. அவன் வேண்டாதவன் கூடலாம் சேர்றான். தீய பழக்கங்கள் எதிலும் அவன் சிக்கிடக்கூடாது. அவனை சுற்றி ஒரு மதிலை வைங்க. அவன் நண்பர்களை கூட மாற்றிடுங்கப்பா, நீர் அவனுக்காக ஜீவனை கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? பிதாவின் கையையும் உங்க மகன் கையையும் பிடிச்சிட்டு நடுவுல ஒரு பாலமாய் நின்று நீங்க வேண்டுதல் செய்றீங்க. அந்த வேண்டுதலுடைய முடிவு என்ன தெரியுமாங்க? உங்க இன்டர்செஷனை கொஞ்சம் தூரத்துல கர்த்தர் இன்டர்செக்ஷனா மாத்துவார். ஏதோ ஒரு இடம் வரும்போது உங்க மகன் கர்த்தரை சந்திக்கிற பாலத்தை கர்த்தர் ஏற்படுத்தி அவனை போன வாரம் நாம் ஜார்ஜ் முல்லரை பத்தி சொன்னது உங்க நினைவில் இருக்கும். ஜெபம் ஜெயம். ஜெபம் பரலோகத்தையும் பூமியும் இணைக்கக்கூடியது. ஸோ யூ இன்டர்சீட் ஃபார் ஹிம். ஆமென். எது வரைக்கும் நீங்க உங்க பிள்ளைக்காய் ஜெபிக்கணும்னா அந்த இன்டர்செக்ஷன் ஏற்படுகிற வரைக்கும் நீங்க ஜெபிக்கணும். ஆமென். ஒரு நாள் வருங்க, நீங்க எந்த ஜானுக்காய் ஜெபம் பண்ணீங்களோ, எந்த மகனுக்காய் ஜெபம் பண்ணீங்களோ, அந்த மகனும் கர்த்தரும் சந்திக்கிற சமயத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். ஜெபிப்பேன்னு சொல்றவங்க ஒரு அலையில சொல்ல மாட்டீங்க. ஜெபிக்கணும். 2 வார்த்தையோடு முடிக்கிறேன், 2 சம்பவங்களோடு முடிக்கிறேன். ஒரு அழகிய பெண்மணி கல்யாணமாய் 40 வருஷம். எத்தனை வருஷம்? கணவர் ரட்சிக்கப்படவே இல்லை. ஆனால் அனுதினமும் அந்த மனைவி 40 ஆண்டுகளும் புருஷன் ரட்சிக்கப்படணும்பா, நான் போகிற நித்திய ஜீவன்ல என் கணவரும் இருக்கணும்னு ஜெபம் பண்ணுவாள். ரொம்ப நாள் ஆயிட்டு. ஒரு நாள் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் பிஸ்னஸ்க்காக ஊரை விட்டு போயிருக்கிறாரு. போனதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ்க்கு போன இடத்துல இன்னொரு பிஸ்னஸ்மேன், அவர் தேவ மனிதர், காலையில் அவர் ட்ரெஸ் பண்ணி ஹோட்டலில் போர்டு மீட்டிங்க்கு போகிறதுக்கு ஆயத்தப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தை ரொம்ப நெருக்கினாராம். நீ அந்த மீட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஹைவேல போய் நில்லு, முதல் கார் யார் நிறுத்துறாங்களோ அந்த காரில் ஏறு, அவனுக்கு என் சுவிசேஷத்தை சொல்லு என்று கர்த்தர் உள்ளத்தை நெருக்கினாராம்.
1 மணி நேரம் முன்பாகவே எழுந்து குளிச்சு வேகமாய் ரோட்டாண்ட போய் நின்று இப்படி கை காமிச்சே இருந்தாராம். ஒரு காரன் நிறுத்தினாராம். அந்த காரில் ஏறினார். அந்த மனுஷன் கிட்ட 5 நிமிஷம் பேசினாராம். சரி, நான் சும்மாலாம் வரல, என்னை உள்ளத்தில் நெருக்கிச்சு, உனக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு கர்த்தர் சொன்னார், இயேசுவை ஏற்றுக்கோ, அது ஒன்று தான் உனக்கு வெற்றி, செல்வம்லாம் நிலைக்காது அப்படின்னு அவர் சுவிசேஷத்தை சொல்லி இறங்கி அவர் மீட்டிங் ஓடி போயிட்டாராம் அன்றைக்கு. ஆமேன். அது அவர் பண்ணிட்டாரு. அந்த ஆள் அன்னைக்கு சாயங்காலத்தில் ஒரு விபத்தில் மரிச்சு போயிட்டார், இறந்துட்டார். இந்த சம்பவம் நடந்து பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த விஷயத்தை எப்படியோ அறிஞ்சு அந்த பிஸ்னஸ்மேன் அந்த வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறார். நான் நினைக்கிறேன் அந்த மனிதனோடு பேசணும்னு ஃபோன் பண்ணார். அவர் இறந்தது அவருக்கு தெரியாது. வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணும்போது பெண்மணி ஒய்ஃப் ஃபோன் எடுத்தாங்க. ஸோ இருக்காரு. ஏன்னா அவர் கார்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இருக்காரான்னு கேட்டார். அந்த அம்மா சொன்னாங்க, அவர் 1 மாதத்துக்கு முன்னாடியே மரிச்சு போயிட்டார் அப்படின்னு. மரிச்சு போயிட்டாரா? என்னைக்கு மரிச்சார் அப்படின்னு கேட்டாங்க. இந்த நாள் இந்த நிமிஷத்தில் மரிச்சார். அப்போ தான் அவருக்கு அவருடைய உள்ளமே உடைஞ்சதான். ஏன்னா அவர் மரிக்கிற அன்னைக்கு தான் காலையில் சுவிசேஷத்தை 40 வருஷமாக மனைவி ஜெபித்த அந்த மனிதனுக்கு சுவிசேஷத்தை சொல்கிற பாக்கியமும் அவரை கர்த்தர்கிட்ட போய் சேர்க்கிற பாக்கியத்தையும் கர்த்தர் கொடுத்தார். என்ன பாச சொல்கிறீங்க? 40 வருஷம் ஒரு அம்மா ஜெபம் பண்ணாங்க பாருங்க. அவர் மரிக்கணும்னு இருந்த நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே இன்டர்செஷன் பண்ணின மனைவிக்கு கர்த்தரை சந்திக்கிற இன்டர்செக்ஷனை ஏற்படுத்தி மரிப்பதற்கு கொஞ்சம் முன்னாடி நித்திய ஜீவனை அடைய கர்த்தர் கிருபை கொடுத்தார். இருக்கீங்க, நான் ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அண்ட் ஃபைனலி I'll க்ளோஸ் வித் திஸ். உலகப்போர், முதலாவது உலகப்போர் நடந்த போது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா நிறைய பணங்களை ஐரோப்பியாவில் நடந்த யுத்தத்தின் விளைவால் ஏற்பட்ட அனாதை பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நிறைய பணங்களை கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆர்ஃபனேஜுக்கு ஒல்லியான ஒரு மனிதர் யுத்தத்தால் தேசம் வாரிக்கொண்டு போய் மரண கோலங்களுக்கு நடுவில் சின்ன ஒரு பெண் குழந்தைய, இருக்கீங்களாங்க, கரத்தில் பிடிச்சிட்டு அந்த ஆர்ஃபனேஜுக்கு போனாராம். போய் கேட்டாராம், நான் இந்த யுத்தத்தில் பல பாடுகளை பட்டு சிறையிலிருந்து அடிபட்டு நான் நொந்து போய் வந்திருக்கிறேன், என்னால் இந்த மகளை பார்த்து கொள்கிற பலன்ட்ட இல்லை, இந்த மகளை ஆர்ஃபனேஜில் தயவு செய்து சேர்த்துருங்க என்று கண்ணீரோடு கேட்டாராம். அந்த ஆர்ஃபனேஜில் இருந்தவங்க மனதுருகினார்கள். ஆனால் அவரை பார்த்து சொன்னார், எங்கள் ஆர்ஃபனேஜினுடைய ஸ்ட்ரிக்ட் ரூல் என்னன்னா, தாயோ தகப்பனோ ஒருத்தர் இருந்தால் கூட அந்த குழந்தை நாங்கள் எடுக்க மாட்டோம், பெற்றோர் இல்லைன்னா தான் அந்த குழந்தை நாங்கள் எடுப்போம் என்று சொன்னாராம். அவர் அவங்கள கீழே மேலையும் பார்த்துட்டு சொன்னாராம், அப்படி செஞ்சாதான் நீங்கள் எடுப்பீங்களான்னு கேட்டாராம். உடனே அவர் கண்களில் கண்ணீர் வடிய அந்த மகளுடைய கையை எடுத்து அந்த ஆர்ஃபனேஜினுடைய டிரெக்டர் கையில் அந்த பொண்ணு கையை கொடுத்துட்டு, சார் நான் இருந்தால் தானே நீங்கள் எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க, நான் அரேஞ்ச் பண்ணுறேன், கவலைப்படாதீங்கன்னு கையை பிடிச்சி அந்த ஆள் கையில் அந்த மகள் கையை கொடுத்துட்டு நேராக வெளியே போய் அங்கிருந்த மரத்தில் தொங்கி செத்துட்டார். அதனால் அந்த மகள் அந்த ஆர்ஃபனேஜில் சேர்ந்து படித்து முடிக்கிற கிருபையை கர்த்தர் கொடுத்தார். உன்னை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொன்ன இடத்துல உன் கையை பிடிச்சி பிதாவின் கையில் கொடுத்து கால்வரி மரத்தில் தொங்கி தன் ஜீவனை கொடுத்து உன்னையும் பிதாவையும் இணைத்த பாக்கியம் உள்ளவரெல்லாம் கையை தட்டி வராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நீ வாழணும்னு, உன் மகள் வாழணும்னு, உன் குடும்பம் வாழணும்னு உன் கையை பிடிச்சி பிதாவின் கையில் கொடுத்து மரக்குரிசில் ஏறி நான் செத்தாதான் இவனுக்கு வாழ்வென்றால் நான் சாகிறேன் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என் பாவத்திற்காக விலைக்கரையும் கொடுத்து எனக்கு பாலமாக மாறி தேவனையும் என்னையும் இணைத்து பக்க சொல்ல, இனி நான் கடவுள் கூட தாங்க கடைசி வரைக்கும் அந்த பாக்கியத்தை ஏற்படுத்தின. பரிந்து பேசுதல், வேண்டுதல், இன்டர்செக்ஷன் கர்த்தர் எனக்காய் செய்தார். நீங்கள் ஜெபிக்கும் போது எவ்வளோ பேரை பிதாவின் கையில் இணைக்கிறீங்கன்னு அதன் ஆழம் புரிந்தவர்களாய் நாளையும் மறுநாளும் ஜெபத்திற்கு அதிகாலையில் திரண்டு வாரி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Shall we stand in the presence of God? Come to Jesus. Quickly stand in the presence of God. We are run short of time. கரங்கள் எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே, நான் வழி தெரியாமல் அலைந்தவன், வாழ்க்கை கெட்டு போயிற்று. ஆனால் இன்று என் பாவங்கள் எல்லாவற்றையும் எனக்கு மன்னியும்.
என் கடைசி மூச்சு வரைக்கும் நீரே என் ரட்சகர். மை லார்ட், மை சேவியர். ஜீசஸ், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் லவ்விங் மீ. 2 கை வச்சு, இயேசுவே என்ன போய் நேசிச்சிங்களே, என் கையை பிடிச்சி பிதா கையில் கொடுத்து எங்களை இணைச்சிங்களே, உயிருள்ள நாளெல்லாம் உம்மை போற்றி வணங்கி ஆராதிப்பேன். தேங்க்யூ ஜீசஸ். 5 முறை கையை உயர்த்தி சொல்லுங்க, ஜீசஸ் தேங்க்யூ. இன்னொரு முறை சொல்லுங்க, ஜீசஸ் தேங்க்யூ. ஓ, இங்கிலீஷில் சொல்கிறேன்னு சொல்லுங்க, இயேசுவே நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எத்தனை இடர்கள் வந்தாலும் கர்த்தரை விட்டு விலகாதீங்க. He is ever interceding for you. இன்னைக்கு உனக்காய் வேண்டுதல் செய்கிறார். உன்னை தேவனோடு இணைச்சிட்டே இருக்கிறார். சீக்கிரம் வெற்றியை காண்பீங்க. கைவிடா தெய்வம் உங்க கூட இருப்பார். எங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் 2 நாள் எங்கள் ஜெப நாட்கள் ஆசீர்வதிங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க, அற்புதமாய் நடத்துங்க. எங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் எங்களுக்கு ஜெபிக்க தெரியாதோ, ஆவியானவர் எங்கள் மூலம் பிதாவோடு இணைந்து உங்கள் சித்தத்தை எங்கள் சித்தத்தை இணைக்கக்கூடிய வழியில் எங்களுக்காய் வேண்டுதல் செய்வதற்கு நன்றி. இந்த காலங்களின் வெற்றிகளை, நிறைய சாட்சிகளை எழுதி முடிக்க கிருபை வேண்டி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கரங்கள் எல்லாரும் உயர்த்தி என் கூட சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவானுடன் திருச்சபையோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே.